வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது அன்றாடம் பேசக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்ப்போம். இது கண்டிப்பாக உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், வாருங்கள் இங்கிருந்து போவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, லெட்ஸ் கோ ஃப்ரம் ஹியர். லெட்ஸ் கோ ஃப்ரம் ஹியர்னா வாருங்கள் இங்கிருந்து போவோம். வாருங்கள் இங்கிருந்து போவோம். இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் கோ ஃப்ரம் ஹியர். லெட்ஸ் கோ ஃப்ரம் ஹியர்னா வாருங்கள் இங்கிருந்து போவோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அதாவது நான் எங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறது எப்படி கொஸ்டின் பண்ணலாம். நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்குறோம்ல, திடீர்னு ஒரு இடத்துக்கு யாருக்கா எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு நடக்குது, நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறதுக்கு வேர் அமை அப்படின்னா நான் எங்கே இருக்கிறேன். வேர் அமை அப்படின்னா நான் எங்கே இருக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் உயிருடன் இருக்கிறான் என்று நம்புகிறேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? அவன் உயிருடன் இருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். இதை எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹோப் ஹீ இஸ் அலைவ். அலைவ்னா உயிரோடு இருக்கிறது. ஹோப்னா நம்பிக்கை வைக்கிறது, ஹோப் பண்ணுறது. ஐ ஹோப் ஹீ இஸ் அலைவ்னா நான் உயிருடன் இருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். ஐ ஹோப் ஹீ இஸ் அலைவ். அவன் உயிருடன் இருக்கிறான் என்று நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், போலீஸார் மதனை தேடி வருகின்றனர். இதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, போலீஸ் ஆர் லுக்கிங் ஃபார் மதன். லுக் பண்ணுறதுனா தேடுறது. போலீஸ் ஆர் லுக்கிங் ஃபார் மதன்னா போலீஸார் மதனை தேடி வருகின்றன. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். உன்னால் எழுந்து நிற்க முடியுமா? இப்படி கொஸ்டின் கேட்குறதுக்கு எப்படி கேட்கலான்னா, கேன் யூ ஸ்டாண்ட் அப். கேன் யூ ஸ்டாண்ட் அப். உன்னால் எழுந்து நிற்க முடியுமா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்கலாம். உன்னால் எழுந்து நிற்க முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆங்கிலத்தில் கேன் யூ ஸ்டாண்ட் அப். கேன் யூ ஸ்டாண்ட் அப் அப்படின்னா உன்னால் எழுந்து நிற்க முடியுமா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த இடம் எங்குள்ளது. பேசிகிட்டே இருக்கோம், அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த இடம் எங்குள்ளது அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் தட் பிளேஸ். வேர் இஸ் தட் பிளேஸ். பிளேஸ்னால் இடம். அந்த இடம் எங்கே இருக்குது, அந்த இடம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் தட் பிளேஸ். வேர் இஸ் தட் பிளேஸ். அந்த இடம் எங்கே உள்ளது அப்படின்னா வேர் இஸ் தட் பிளேஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நகராதே இல்லையெனில் சுட்டு விடுவேன். இப்படி சொல்கிறோம்ல, நகராத இல்லைன்னா சுட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதை எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். நகராதேன்னா டோன்ட் மூவ். டோன்ட் மூவ்னா நகராதே. இல்லையெனில் உன்னை சுட்டு விடுவேன்னா, இல்லையெனில்னா அதர்வைஸ். உன்னை சுட்டு விடுவேன்னா ஐ வில் ஷூட் யூ. நகராதே இல்லையெனில் உன்னை சுட்டு விடுவேன்னா டோன்ட் மூவ், அதர்வைஸ் ஐ வில் ஷூட் யூ. டோன்ட் மூவ் அதர்வைஸ் ஐ வில் ஷூட் யூ. நகராதே இல்லையெனில் உன்னை சுட்டு விடுவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். எங்களுடன் விளையாடாதே. இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, டோன்ட் ப்ளே வித் அஸ். டோன்ட் ப்ளே வித் அஸ்னால் எங்களுடன் விளையாடாதே. விளையாடுறதுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணால், ப்ளே பண்ணுறதுனா விளையாடுறது. எங்களுடன் விளையாடாதேன்னா டோன்ட் ப்ளே வித் அஸ். டோன்ட் ப்ளே வித் அஸ்னால் எங்களுடன் விளையாடாதே. டோன்ட் ப்ளே வித் அஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் உன்னை காப்பாற்ற இங்கு வந்துள்ளேன். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, ஐ கேம் ஹியர் டு சேவ் யூ. ஐ கேம் ஹியர் டு சேவ் யூன்னா நான் உன்னை காப்பாற்ற இங்கு வந்துள்ளேன். அதாவது கம்மோட பாஸ்டன்ஸ் தான் கேம். இந்த இடத்துல சேவ் பண்ணுறதுனா காப்பாற்றுறது. நான் உன்னை காப்பாற்ற இங்கு வந்துள்ளேன்னு ஐ கேம் ஹியர் டு சேவ் யூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பொய் சொல்வதை நிறுத்து. அவன் எல்லாவற்றையும் எங்களிடம் கூறிவிட்டான். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, பொய் கூறுவதை நிறுத்துனா ஸ்டாப் லையிங். ஸ்டாப் லையிங் அப்படின்னா பொய் சொல்வதை நிறுத்து. பொய் சொல்வதை நிறுத்து. அவன் எல்லாவற்றையும் எங்களிடம் கூறிவிட்டானா ஹி டோல்ட் அஸ் எவ்ரி திங். ஹி டோல்ட் அஸ் எவ்ரி திங். அவன் எல்லாவற்றையும் எங்களிடம் கூறிவிட்டான். பொய் சொல்வதை நிறுத்து. அவன் எல்லாவற்றையும் எங்களிடம் கூறிவிட்டானா ஸ்டாப் லையிங். ஹி டோல்ட் அஸ் எவ்ரி திங். Stop lying, he told us everything.
ஸோ இந்த சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்த எல்லா சென்டென்ஸையும் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.